அப்பா பார்த்து என்ன தப்பா பேச என்னடா பண்ண? பட்ராஸ் பாட்னி. மாமா இதை நீங்க இப்ப எடுத்திருக்கிற முடியும் மாமா. புனிதாக்கும் அத்தைக்கும் இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. நம்பி சரியான முடிவு எடுத்திருக்கான். புனிதாவுக்கு தான் நம்ம எல்லாரும் இருக்கோமே. புனிதா அம்மாவை நம்பி பார்த்துக்க போறான். எம்மாடி மரகதா 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 உன்னதான் காலையில இருந்து சமையக்காட்டுல நின்று சமைச்சுக்கிட்டே இருக்கிறிய கால் வலிக்க போகுது. கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்து ஓய்வெடு. புனிதா வந்துட்டோன்னே அவகிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. அப்ப உட்கார்ந்து பேசிக்கிறேன். அத்த, நீங்க ஆபீஸுக்கு போன் பண்ணி கேட்க சொன்னீங்கல்ல, கேட்டுட்டேன். புனிதா ஆபீஸ்க்கு இன்னும் வரல. நினைச்சேன் அவ எப்படி இன்னைக்கு ஆபீஸ் போவா? என்ன பார்க்க இங்க வரணும்ல. அவ வந்துருவா. ஆமா, மாமா எங்க? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். அவர் இப்பெல்லாம் என்கிட்ட எங்க சொல்லிட்டு போறாரா வராரா? எங்க போனாரோ? அவர்தான் வர வர என்ன கண்டுக்கிறதே இல்லையே. அத்த, நீங்க தான் மாமாவை கவனிக்கிறது இல்ல. யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு பா இருப்பா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். மாமாவை வீட்டுல ரொம்ப நேரமா காணோம். சாப்பிட்டதும் மாத்திரை போட்டாருன்னு கூட தெரியல. எங்க போனாருன்னு கூட யாருக்குமே தெரியல. அத்த, உங்களுக்கு தெரியுமா மாமா மாத்திரை சாப்பிட்டாரா இல்லையா? இன்னும் அவர் உடம்பு முழுசா குணமாகவே இல்லத்த. ஆனா நீங்க புனிதா எப்போ வருவான்னு அவளையே நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பொண்ண நான் தானே நினைக்கணும். அதுக்குத்தான் கபிலன் இருக்காருல்ல. கபிலனா? இனிமே நீங்க மணிகண்டனையும் மாமாவையும் மட்டும் கவனிங்க. ஆமா, இவன் பெரிய மனுஷன் அறிவுரை சொல்ல வந்துட்டான். அறிவுரை சொல்ல பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் எல்லாம் தேவையில்ல. எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சாலே போதும். ஆமாமா, உனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? என் பொண்ணு இன்னைக்கு என்ன பார்க்க வருவான்னு எனக்கு தெரியும். அத நினைச்சு நான் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். அது தப்பா? அத்த, புனிதா உங்ககிட்ட இன்னைக்கு வர்றேன்னு சொன்னாலா? இல்ல, நீங்களா முடிவு பண்ணி இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அத்த, கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. மரகதா, ஒரு கோணத்துல பார்க்கும்போது இந்த கிறுக்கு பய சொல்றதும் சரியாத்தான் தோணுது. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? புனிதா அம்மாவுக்கு போன் பண்ணி விசாரிச்சு எப்படி இருக்கா என்ன இருக்குன்னு மரகத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கலையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு புது மாப்பிள்ள நீ உன் அம்மா கூட பேசக்கூடாதுன்னு புனிதாவுக்கு தடை விதிச்சிருக்கணும். இல்ல அம்மா கூட புனிதா பேச முடியாதபடிக்கு அங்க வேற ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கணும். அண்ணே, என்னண்ணே நீ என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்க? என் பொண்ணை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு தைரியம் மாப்பிளைக்கு இருக்கா என்ன? நானும் பாக்குறேன். என்னையும் என் பொண்ணையும் பிரிக்கிறதுக்கெல்லாம் இந்த உலகத்துல யாராலையுமே முடியாதுன்னு. அவ என்ன தேடி இன்னைக்கு வருவானே, அப்ப தெரியும் எல்லாருக்கும் என் பொண்ணை பத்தி. உங்களெல்லாம் மாத்தவே முடியாது. என்ன மாமா, 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 எங்க மாமா போனீங்க? உங்களை நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? பரவாயில்லையே, நீயாவது என்ன தேடினிய? நீ மட்டும் தான் தேடினியா இல்ல உன் அத்தையும் என்ன பத்தி ஏதாவது கேட்டாளா? அத்தையா? கேட்டாங்க. ஆனா உங்களை இல்ல, புனிதாவ. அதான பார்த்தேன். என்னங்க நீங்க காலையில சாப்பிடாமலே போயிட்டீங்க? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. புனிதா வந்துருவா. நாம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். புனிதாவா? அவங்கிட்ட வரேன்னு சொன்னாளா? இத பாரு, சாப்பாடு போடு, எனக்கு பசிக்குது. என்னங்க நீங்க? அவ இங்க வரேன்னு சொல்லணுமா என்ன? எனக்கு தெரியாதா? அவ வந்துருவா.
உங்களுக்கு தெரியாதுல்ல, இன்னும் அவ ஆபீஸ் கூட போலங்க. அப்படின்னா அவ இங்க வரப்போறான்னு தானே அர்த்தம். கொஞ்ச நேரம் இருங்க, அவ கூட சேர்ந்தே உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடலாம். சுத்தம் இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி தான். ஏய் வல்லவா, மாமா. போன்ல ஆர்டர் பண்ணா வீடு தேடி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்களாமே, அதுவும் போன்ல இருக்கு? இருக்கு இருக்கு. சரி, எல்லாருக்கும் சேர்த்து அதில் ஆர்டர் போட்டுரு. சரி மாமா, இப்பவே ஆர்டர் போட்டுறேன். சரி சரி, உங்களுக்குலாம் என்ன வேணும்? ஏய், அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கிற உன்னை பிச்சிருவேன் பார்த்துக்க. மாப்பிள, அது மரதம் தான் இவ்வளோ நம்பிக்கையோட சொல்றா இல்ல, சொல்றதுக்காவது புனிதா வர வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருந்து அதுக்கு பிறகு சாப்பிடலாமே. என்னால உங்க கூட போராட முடியாது. இத பாரு மரதம், புனிதா இன்னைக்கு வரமாட்டா. தெளிவா இன்னொரு தடவை சொல்றேன், புனிதா இன்னைக்கு வரமாட்டா. வீணா எல்லாரும் காத்திருக்க வேணாம். அவ வருவாங்க. அவ வரமாட்டா. வருவா வருவா வருவா. அத்தை, கண்டிப்பா புனிதா வருவா. புனிதா வந்து அம்மான்னு கூப்பிட்ட பிறகுதான் நான் ரூமை விட்டு வெளியே வருவேன். அது வரைக்கும் என்ன தேடி யாரும் வர வேண்டாம். மாமா, என்ன மாமா இது? அத்தை, இன்னைக்கு காலையில டிஃபன் செம்மையா இருந்துச்சுல்ல? உன் அண்ணிதான் நான் செய்யறேன்னு வந்தா. நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன், நாளையில இருந்து நீயும் அமுதாவும் சமைச்சுக்கங்கன்னு சொன்னேன். டெய்லி நானே சமைச்சு சமைச்சு போர் அடிச்சு போச்சு அத்தை. சமைக்கிற உங்களுக்கே அப்படி இருந்துச்சுன்னா சாப்பிட்ற எங்களுக்கு எப்படி இருக்கும்? இருக்கட்டும், இனிமே நானும் அண்ணியும் தான் சமைக்க போறோம். அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு நானும் பாக்குறேன். புனிதா வேலைக்கு போற பொண்ணா இருந்தா பரவாயில்ல, 4 பேருக்கு வேலை கொடுக்கற பொண்ணு நம்ம வீட்டுல சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா அது சரியா இருக்குமா? என்னைக்காவது வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது சமைக்கட்டும். ஆமா, நம்ம ஏன் சமைக்கிறதுக்கு ஆள் போடக்கூடாது? அப்பா, இதெல்லாம் போங்குப்பா. என்னடி அம்மா போங்க கண்டுட்ட? உங்க ஒப்பன் சொல்றது சரிதானே?